அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வெளிநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு அண்மையில் சென்னை திரும்பிய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு வாழ்வா சாவா என்று பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 2026 பாஜகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல், அண்ணாமலை உதயநிதி விஜயுடன் நேரடி யுத்தத்திற்கு தயாராகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தில் அனைவருக்கும். திரு பிரியன், 2026 வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தலை பாஜகவோ திரு அண்ணாமலையோ அணுகுவதற்கான காரணம் என்ன? ஏன் அப்படி பார்க்குறாங்க அதை? இல்லை, அடிப்படையில் ஒரு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்காக, அவர்களை ஒரு வேலை, அவங்க ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்காக ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இது இருக்கக்கூடும். ஆக்சுவலாக ஏன்னா வாழ்வாசாவை பார்க்குற அளவுக்கு பாஜகவுக்கு இப்போ தற்போதைய நிலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா 19 5 தொகுதியில் போட்டி போட்டு 3.62% வாங்கினாங்க. அப்புறம் அது 19க்கு அப்புறம் 5 வருஷம் கழித்து 23 தொகுதியில் போட்டி போட்டு 11% வாங்கினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ 15 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க, இப்போ 48 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ 1 கோடி மெம்பர்ஷிப்புக்கு நாங்கள் நெருங்கிட்டு இருக்கோன்னு வேறு சொல்கிறார் அண்ணாமலை. அதனால் இந்த வரப்போகிற தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சால் கூட கட்சி இருக்கும், பார்ட்டி வில் பி தேர். அதனால ஒண்ணுமே அது பெரிய வாக்கு சதவீதத்தை உயர்த்துறது இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பிடத்தகுந்த ஒருவேளை நீங்க வாக்கு சதவீதத்தை 4 எம்எல்ஏவை 8 எம்எல்ஏ ஆக்குறது, இல்ல வாக்குகள் 48 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க, அதை ஒரு 70 லட்சமா மாத்துறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க முயற்சி பண்றது. அப்படி பேசியிருந்தா பரவாயில்ல. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கணும் நாம, இல்லை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட நம்ம உயர்வாக வாங்கணும்னு பேசியிருந்தா பரவாயில்ல. வாழ்வா சாவான்னு பேசியிருக்காருல, அப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்க்குறாங்களா? இல்லை சார், அவர் பேசினது கொஞ்சம் ஏதோ உணர்ச்சி வேகத்தில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் அவர் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி கிடையாது. அவங்க ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கே தான். இன்னும் ஏடிஎம்கே தான் ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி. ஸோ நாளைக்கு ஆட்சிக்கு வருது டிஎம்கேக்கு மாற்றா அப்படின்னா பலம் குறைஞ்சிருந்தா கூட ஏடிஎம்கே தான் அவங்க அமைக்கிற கூட்டணியை பொறுத்திருக்கு. அப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சால் அது வேறு விஷயம். இப்போ பாஜக அதிமுக கீழே தான் இருக்கும். அது பாஜக தனியாக பொறுத்து வச்சுக்கோங்க, அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி, அது 3வது அணி போகும். 3வது அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் 2016 17 16 பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இவர் வாழ்வா சாவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேபி முனுசாமி சொல்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. அவங்க பலம் குறைஞ்சிருக்காங்க, பலமான கூட்டணி அமைக்கணும், திமுகவுக்கு மாற்று இதுவரையும் அதிமுகன்னு இருக்கிற இடத்துல அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அந்த தேர்தலில் தோற்றா கட்சியில் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒரு பின்னடைவை சந்திப்போம், அது வாழ்வா சாவா. ஆனால் இவங்களுக்கு அந்த வாழ்வா சாவால் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 23 இடங்களில் போட்டி போட்டு 11% வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரியே 1 கோடி உறுப்பினர்களை நெருங்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை திரு அண்ணாமலை தன்னுடைய தலைமை தொடருமா இல்லையா அப்படின்றதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் அப்படின்னு உத்தேசித்து இதை பேசியிருக்காரு. அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அவருக்கு ஏதாவது அவருக்கு ஹைகமாண்ட்லேருந்து சிக்னல் கொடுத்துருக்கலாம். வரப்போகிற February மாதம் நேஷனல் லெவலில் பிரசிடென்ட்லாம் எலெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது பாஜக தமிழ்நாட்டை பார்க்குற பார்வை ஒரு ஏடிஎம்கேயோட கூட்டணி வேணும் வைக்கணும், அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் எடப்பாடி பேசினார். அதாவது அண்ணாமலையெல்லாம் ரொம்ப இதாக பேசினாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நாங்கள் அதெல்லாம் தான் கூட்டணி விட்டு வெளில வந்தோம்லாம் பேசினார் அவர். ஒருவேளை அந்த சூழலில் அண்ணாமலையை டெல்லிக்கு எங்கேயாவது கூட்டு போய் வேறு எங்கேயாவது ஒரு பொசிஷனில் போட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு பேசினாரா தெரியாது. ஆனால் இது கொஞ்சம் அதிகபட்சமாக பேசியிருக்காரு. இது ஒன்றும் கட்சி ஒன்றும் அழிஞ்சு போகிற லெவலில் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அது வந்திருக்கு. அதை நீங்கள் தக்க வைக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்களே தவிர வாழ்வாசாவா. 2029 வரை நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, நீங்கள் கட்சி வளர்க்குறதுல உங்களுக்கு சில பிரச்சனை இருக்குது. நீங்கள் மத்திய அரசு எடுக்கிற பல நடவடிக்கைகள், பல செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பை சந்திக்குது. ஸோ அந்த எதிர்ப்புக்கு அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அது தவிர திமுகவை எதிர்க்கணும். உங்களுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று, உங்களை நோக்கி வர குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஒரு பிளாக் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணி ஆட வேண்டியிருக்கு. ரெண்டாவது, திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் திமுகனா உதயநிதியை எதிர்க்க வேண்டிய, நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடி யுத்தத்துக்கு
தாவேக்காவோட ஒரு நேரடி யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எனக்கு தெரியல. ஏன்னா தாவேக்காவும் ஆனா 2 பேரை தானே விமர்சிச்சிருக்காரு அவர். திரு உதயநிதி, திரு விஜய் 2 பேர் குறித்த விமர்சனத்தை தான் அவர் வச்சிருக்கிறாரு. தாவேக்கா வந்து ஒரு கலந்த சாதம்ன்றாரு, மிக்சட் ரைஸ் மாதிரி இருக்குன்றாரு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்போ மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க காமராஜர், அம்பேத்கர், பெரியார ஒரு ஐக்கான வச்சிருக்கிறதுனால அது ஒரு கலந்த சாதம்ன்றாங்க. விஜய்க்கு பிடிச்ச கலந்த சாதம் எதுவும் இருக்கலாம், ஒரு பாஜகவுக்கு அந்த சாதம் அலர்ஜியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு பிடிச்சது அவர் வச்சிருக்கார். அதனால் அதை நம்ம ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. நான் காமராஜரை இந்த பர்டிகுலர் இதுக்காக ஃபாலோ பண்ணுறேன், பெரியாரை வந்து மைனஸ் கடவுள் எதிர்ப்பு தவிர மற்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு. உதயநிதியை எதிர்க்கிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. அது வந்து சித்தாந்த ரீதியிலையும் வந்து திமுக எதிராக இருக்குது. ரெண்டாவது வந்து இவரோட ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு லீடராக இருக்கார். ஃப்யூச்சரில் வந்து ஒரு கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு தேவை இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக. ஆனால் உதயநிதியை வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து உதயநிதி வந்து பலமாக இருக்கார். எப்படின்னா உதயநிதி வந்து செல்வாக்கு மிக்க தலைவர் ஆகிட்டார் அப்படி சொல்ல வரல. உதயநிதியோட பலமே அவரோட இன்ஸ்டிடியூஷன் தான், அந்த ஆர்கனைசேஷன் தான் அவருடைய பலமே. அந்த ஆர்கனைசேஷன் பலமாக இருக்கிறவரையும் உதயநிதியும் பலமாக தான் இருப்பார். அதனால் இவர் வந்து அதை உதயநிதியோட மோதல்னு இருக்கு இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இங்கே இல்லை. இது பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கே தான். அந்த ரோதை அவங்க எஃபெக்டிவாக இனிமேல் செய்வாங்களா இல்லையா. ஒரு 3 மாத காலம் அண்ணாமலை இல்லாத போது எடப்பாடி வந்து ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்தார், ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக செயல்பட பார்த்தாரு. இப்போ அண்ணாமலை வந்த உடனே எடப்பாடியோட செயல்பாடுகள் அதே மாதிரி கண்டினியூ ஆகுமா இல்லை அவர் பின்னாடி தள்ளப்படுவாரான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன் ஏடிஎம்கே மீதான விமர்சனத்தை திரு அண்ணாமலை வைக்கல? அதுக்கான சூழல் அமையலையா இல்லை அதிமுக மீதான விமர்சனத்தை தவிர்க்கணும்னு திரு அண்ணாமலை? அவங்க கதவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஏடிஎம்கேக்கான கதவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவும் பாஜகவுக்கான கதவை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே மட்டும் பாஜகவை என்ன விமர்சிக்கிறாங்க சொல்லுங்க, பெரிய அளவுக்கு என்ன விமர்சிக்கிறாங்க? கூட்டணிக்காக சொல்றீங்க? இது கூட்டணிக்காக. அதனால வந்து அண்ணாமலைக்கும் அதே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் அவரோட. அவர் வந்து ஏடிஎம்கேன்னு தனியாக பேச மாட்டேன்றார், பொதுவாக திராவிட இயக்கங்கள்னு அப்படி தான் பேசுகிறார் அண்ணாமலை. ஸோ அதில் வந்து நாளைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் திராவிட இயக்கங்கள் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டார்கெட் பண்ணணும். அதிமுகவோட உங்களுக்கு எதுவுமே உறவே இல்லை, ஒட்டு உறவு எதுவுமே கிடையாது. 3 மாதம் இடைக்கால கமிட்டி அதிமுகவை பற்றி என்ன பேசினாங்க? ஒன்றுமே பேசவே இல்லையே. ஸோ இப்போ அண்ணாமலை வந்து முன்னாடி பேசினார், பட் இப்போ வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கா, ஹைகமாண்டோட பார்வை என்னவா மாறி இருக்கு, அதிமுக ஏன் அவர் விமர்சிக்க மாட்டேன்றாரு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. கூட்டணிக்கு போக வேண்டிய தேவை இருந்தாலும் கூட்டணி வந்து முக்கியம் சார். முக்கியமா கூட்டணி வந்து முக்கியம். ஏன்னா 21 பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணி, 75 இடங்கள் வாங்கின கூட்டணி. அதுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால அது கூட பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்தா வச்சுக்கோங்க, நிச்சயமாக திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதை அதிமுக காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ தற்சமயத்துக்கு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரப்போசலை, நீங்க எங்களை பாஜகவோட சேர்த்து விடுறீங்க. ஆனால் தேர்தல் என்பது வெற்றி பெறணும்ன்ற ஒரு இதுல முனைப்புல நீங்க போகும்போது அதற்கான வாய்ப்பை நம்ம அவசியம்ன்றீங்க. ஓகே, கூட்டணி அவசியம்ன்றீங்க. திரு ஐயநாதன், 2026 தேர்தல் வந்து பாஜகவுடைய முக்கியமான தேர்தலாக அது பார்க்கப்படுறாரு. வாழ்வா சாவான்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய களத்தை வந்து தன் வசப்படுத்தணும்னு பாஜக முனைப்போடு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? வேற வழி இல்லை. அரசியல்னு வந்துட்டதுக்கு பிற்பாடு நான் பார்த்தேன், திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேட்டியை பார்த்தேன். தெளிவாக தெரியுது எல்லாரும் எதிர்நிலையில் இருக்கிறாங்க, தாங்களும் எதிர்நிலையில் இருக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது இவங்களை எல்லாம் எதிர்த்து தான் நம்மளுடைய அரசியல் அப்படின்றத வந்துட்டு அவருடைய கேடர்ஸ்க்கு அவர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அதுதான் மெயின். அது வாழ்வசாவ போராட்டம் அப்படின்றது வந்துட்டு 26 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு கட்சியினுடைய ஐடியாலஜிக்கு வந்துட்டு ஏற்கனவே வாழ்வசாவ போராட்டம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2024 முடிஞ்சிருச்சு. மக்களவை தேர்தலே வந்துட்டு பெரிய அளவுக்கு அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியாக போயிடுச்சு, ஒரு அலையன்ஸாகவே ஆகிப்போச்சு. 2026 முதல்ல அவங்கள வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கண்டெண்டராக மற்ற கட்சிகள் நீங்க அந்த 11% தனித்து வாக்கு சதவீதம், 18% கூட்டணி வாக்கு சதவீதம்ங்கிறத நீங்க ஏத்துக்கல. இதே மாதிரி தானே 2014 ஆச்சு. 2014 அவங்க 18.3%. அப்போ கூட திரு வானதி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிடைச்சாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க. அதை விட முக்கியமாக அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க 54 தொகுதிகளில் சட்டப்பேரவை தொகுதிகளில் வந்துட்டு நாங்கள் முன்னிலை பெற்றுக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் 2016 தேர்தல் ஆச்சு. அப்போது நம்ம சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு அது எப்படி இருக்க போகுது, அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். என்ன அவர் என்ன சொல்கிறாரான்னா, அந்த செய்தியாளர் சந்திப்பில் வாக்கு சதவீதம் திராவிட கட்சியோட வாக்கு சதவீதம் 3ஆ பிரிஞ்சிருக்கு, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்கிறார். திரு விஜயோடைய வரவுக்கு பின்பு அவரும் திராவிட சித்தாந்தத்தை பேசுறதுனால 3ஆ பிரிஞ்சிருக்குன்றார். அதில் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் பாஜகவுக்கு நம்புறாரு. இல்லை, இது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ், இந்த ஓட்டு, இது பிரியறது, இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா கடந்த காலத்தை வச்சு போடுற ஒரு
அரசியல் கணக்குன்றதை விட ஒரு புள்ளி வர கணக்கு, அது அவ்வளோதான். அது மக்கள் ஒன்றும் அது தழுவி போக போகிறதில்ல. 2024 என்ன இஷ்யூ இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் வந்துட்டு 2 திராவிட கட்சிகள் இந்த நாட்டில் வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்த அஇஅதிமுகவும் இருக்கின்ற திமுகவும் பிரதானமாக மக்களை வந்துட்டு அவங்க பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் அவங்க இருதுருவ அரசியல் அப்படின்றத அவங்க பலமாக பார்த்துட்டு வராங்க. ஆமாம், அது இப்போ நிற்குமா அப்படின்றத பெரிய கேள்வி. நான் கடைசி விவாதத்தில் இங்கே சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் மனதில் அது வந்துட்டு வேறொன்று இருக்கு. அது எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்றத வந்துட்டு 26 ஜனவரி பிப்ரவரியில் தான் நம்ம சொல்லணும். ஆனால் அவர் கணக்கு என்னன்னா, அண்ணாமலை கணக்கு என்னன்னா, வலதுசாரி கருத்தியல் இல்லை வலதுசாரி சித்தாந்த சார்ந்த அரசியலுக்கான வாக்கு சதவீதம் ஒரு பக்கம் உயருது. ஏற்கனவே இருதுருவ அரசியலில் 2 கட்சிகள் வச்சிருந்த வாக்கு சதவீதம் வந்து இப்போ 3 பிரிய போதுங்கிற போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அவர் நம்பட்டும். வலதுசாரி சித்தாந்தத்துக்கு வந்துட்டு அப்படின்னா மதவாதம். அந்த சித்தாந்தத்துக்கு வந்துட்டு இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் தொழிலாளர்கள் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் பிடிப்பு இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன இருக்கு? அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க பாருங்க. அவ்வளவுதானா? அந்த ஒரு வார்த்தைக்குள்ள சுருக்கிடுறீங்களா? மதவாதம்னு சுருக்கிடுறீங்களா? சரி, ஒரு எடுத்துக்காட்டா நான் இவிஎம் தவிர்த்துட்டு தேர்தல் ஆணையத்தை தவிர்த்துட்டு நீங்க வந்துட்டு மராட்டிய தேர்தலே பார்த்தீங்க. எதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க? 2100 ரூபாயை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ மக்களினுடைய நிலை, மக்களினுடைய எதிர்பார்ப்பு, மக்களினுடைய தேவை, இந்த 3 இடத்துல இருந்தால் எல்லா கட்சியுமே வந்துட்டு எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது தேர்தலை பொறுத்த வரைக்கும். தேர்தலுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஐடியாலஜி எல்லாம் பேசலாம், வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசலாம், 370 எல்லாம் பற்றி பேசலாம். ஆனால் மக்கள்கிட்ட டெலிவர் பண்ணும்போது ஐடியாலஜி கிடையாது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஐடியாலஜி கிடையாது. மக்களுடைய தேவை. இப்போ அந்த தேவை நிமித்தம் தான் இப்போ வந்துட்டு அதிருப்தி, அதிருப்தி, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகிறோம். பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க மக்கள், மாற்றத்தை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள்னு திரு அண்ணாமலை நம்புறாரு, சொல்றாரு அவர். இல்லை, உண்மைதான் அது. ஆனால் அந்த பாஜக இல்லையா? இல்லை, அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக எந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் பதில் தேடணும். எந்த இடத்துல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எந்த இடத்துலையுமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ இந்த மக்களுடைய தேவைகள் இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கங்களேன். இப்போ 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்துட்டு பாஜக அரசு அமைஞ்சு தமிழ்நாட்டுக்காக கிடைச்சது என்ன? இன்ன வரைக்கும் எடுத்துங்க, தமிழ்நாட்டுக்காக கிடைச்சது என்ன? ஒன்றும் கிடையாது. மக்கள் அதனால் 8 முறை அவர் வந்து எவ்வளோ தூரம் பரப்புரை பண்ணியும் மக்களவை தேர்தலில் இவ்வளோ பெரிய தோல்வியை அவங்க எதிர்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா அதுதான். சரி, 8 மடங்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்றாரு. 8 மடங்கா? 8 மடங்கு உயர்ந்திருக்குன்ற. இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய கான்ட்ரிபியூஷனை அவங்க ரொம்ப மறுக்கிறாங்க. மறுத்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே பாஜக மட்டுமே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறார். அவர் ஒரு இடத்துலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இப்போது அமமுக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இவர் ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கு இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவர் கழிச்சிட்டு அவங்களாம் ஒரு 7 தான், நான் தான் 11 அப்படி சொல்லிட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இதுதான் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அவங்க பேசிக்கிறலாம், நிறைய இடத்துல நின்று அது பேசிக்கிறலாம். எனவே அது கிடையாது. மக்கள் மனதில் உங்களை பற்றிய தாக்கம் அது சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இதுதான் தேர்தலை தீர்மானிக்க போகிற விடயம். மற்றபடி ஒரு கட்சி எவ்வளோ பலம், ஒரு கூட்டணி எவ்வளோ பலம், ஒரு திராவிட அரசியல், இந்த மாதிரி வலதுசாரி, இதெல்லாம் எதுவும் எடுபட போகிறதில்ல. 26 தேர்தல் இப்போ இந்தியா முழுவதும் வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னோம்னா, அது ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னோம்னா பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், ஒரு அரசியலால் நாம் பெற்ற பலன் என்ன அப்படின்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க. ஆமாம், அதுதான் வந்துட்டு பல மாற்றங்கள் எல்லாம் இது பண்ணுது. அதுதான் பாஜக வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பின்னுக்கு தள்ளுது. அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இன்னைக்கு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்திய அரசியல் போயிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐடியாலஜின்னு பேசுகிறோம். அது சம்மந்தப்படவே இல்லை அது மக்கள். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்திருந்தது அப்படின்னோம்னா, ராமருக்கு கோவில் கட்டின அயோத்தியிலேருந்துட்டு ஆரம்பித்து ராமாயண பாகங்களில் தொடப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயும் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தோத்துருக்காது. இதெல்லாம் நாங்கள் போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே அது கிடையாது. மக்களுக்கு இன்னைக்கு தேவை என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ் ரிட்டன் லைஃப், இப்போ ஒரு வாழ்வாதார பிரச்சனைகள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, டொமஸ்டிக் லைஃப் வந்துட்டு கடுமையான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, நிதி அழுத்தத்தில் இருக்குது ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது இன்னைக்கு ஃபோக்கஸ் இந்த இந்தியாவில். இதை பற்றி பேசாமல் நான் ஐடியாலஜியை பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு திரு அண்ணாமலை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னோம்னா, அது போகாத ஊருக்கு தவறான பாதை. ஓகே, திரு ஸ்ரீகாந்த், பாஜக இதற்கு முன்பு ஒரு எதிர்க்கட்சியாகவோ இல்லை ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சியாகவோ தமிழ்நாட்டில் இருந்து
அதிமுக மாதிரி இது வந்து ஒரு வாழ்வாசாவா தேர்தல்னு அணுகி அதை பார்த்துருந்தா நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்படி ஏன் சொல்கிறாங்கன்றது. ஆனால் இது வரைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்கிற போது அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிற போது சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கப்புறம் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. ஏன் 26 திரு அண்ணாமலை அப்படி அணுகிறாரு வாழ்வாசாவா தேர்தலில்? அதாவது எங்கள் மாநில தலைவர் அவர்கள் எங்கள் கட்சியோட நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது இது மாதிரியான ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரை எல்லாருக்குமே ரொம்ப மிகவும் என்ன சொல்கிறது, எங்கள் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு உரை, ஒரு வீர உரையாக இருந்தது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து உற்சாகத்தை எல்லாருக்கும் ஊக்க போனஸாக அதில் கொடுத்த மாதிரி எல்லாரும் வீறு கொண்டு எழுந்து வேலை பார்க்கறதுக்கு உறுதி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஒரு மோட்டிவேஷன் யதார்த்தத்தோடு பொருந்தி இருக்காது அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த யதார்த்தத்தோடு மிகவும் நன்றாக பொருந்தி இருக்கிறது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்ததில்லை, அதிகமான இடங்களை பெற்றதில்லை, இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே இலக்கு அப்படித்தானே நீங்கள் வச்சிங்க. நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறோமோ இல்லையோ வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்றது காட்டி இருக்கிறோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி இந்த வலுவான கூட்டணி இல்லாமலேயே நாங்கள் 18% வரைக்கும் எங்களுடைய வாக்கு எண்ணிக்கை உயர்த்தி இருக்கிறோம். அது இந்த முறை ஒரு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னளவிலான ஒரு கூட்டணியோடு சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறத கூட புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ஒரு இறுதியான தேர்தல் அப்படின்னு ஏன் அதை அணுகணும்னு அவருக்கு? அது காரணம் என்னன்னா, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழல் இருக்கிறதா நாங்க நம்புறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? எங்க கட்சியில எங்க தலைமையும் எங்க மாநில தலைவரும் மத்திய தலைமைகளும் எங்களுக்கு தர ஒரு கூறுபாடுகள் என்னன்னா, இப்ப இருக்கிற வரப்போகிற 26 தேர்தல் எங்களுக்கு ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஒரு வளமான ஒரு களம் அமைத்து தரும்னு நாங்க தெளிவாக நம்புறோம். எது சாதகம்னு நினைக்கிறீங்க? எது சாதகம் நினைக்கிறோம்னா, ஒன்று எங்களுடைய வளர்ந்து கொண்டிருக்கும் பலவீனம். நாங்கள் அண்ணா சொன்ன மாதிரி 3%லேருந்து இன்னைக்கு 18% வரைக்கும் வளர்ந்து கொண்டே வர்றோம். இது வரைக்கும் பின்பக்கம் திரும்பி நீங்கள் திரும்ப நம்ம பல முறை இந்த மேடைகளில் பேசியிருக்கோம். அது நாடாளுமன்ற தேர்தல், திரு மோடியா திரு ராகுலான்னு தீர்மானிப்பதற்கான ஒரு தேர்தல். கண்டிப்பாக தேர்தலில் நீங்கள் 11% கூட்டணியா இருந்து 18% தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தலைங்கிறதையும் இவ்வளவு யதார்த்தங்களோடு பொருத்தி நடத்தப்பட்ட தேர்தல். அது எப்படி ரொம்ப நான் இன்னும் உங்களுக்கு ஒருபடி கூடுதலா சொல்றேனே, நடந்து முடிந்த நீங்க இப்ப ஜார்க்கண்டையும் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிராவும் எடுத்துக்கோங்க. நாங்க இதுல வாங்கின மக்களவையில் வாங்கின ஓட்டை விட இப்ப வாங்கின ஓட்டு அதிகம், வாங்கின வென்ற தொகுதிகள் அதிகம். அதே ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா தலைகீழா இருக்கும். மக்களவையில் அதிகமா ஜெயிச்சோம், இந்த முறை அதிகமா தோத்து இருக்கும். அதனால இது ரெண்டையும் ஒருமையா நம்ம யோசிக்கவே முடியாதுங்கிறது எனக்கு தெளிவா தெரியும். ஓரளவு நமக்கு வந்து இது வெற்றிக்கான சாத்தியங்களை அங்கிருந்து உருவாக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எங்களால் உருவாக்க முடியும். தானே திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், நீங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வெர்சஸ் பிஜேபி அதான களம். மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாதி வெர்சஸ் மகாயுதி, அங்க பைனரி 2 இடத்துலயும் இருதுருவ அரசியல்ல நீங்க அடிச்சு மேல வர்றீங்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க அந்த தன்மையே இல்லையே. அதிமுக தானே இருக்கு. அதைத்தான் என்ன சொல்றோம்னா, சமீபத்துல இன்னைக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி வந்திருக்க ஒரு பத்திரிகையில் வந்து விஜயின் தாவேகா பத்தி மிக தெளிவாக ஒரு கள ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்காங்க, 36% பேர் வந்து திமுகவின் வெற்றி வாய்ப்பை இவர் பாதிப்பார், இங்க இருக்க இளைஞர்கள் வாக்கு பாதிக்குங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, நாம் தமிழர் 3வது போறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாற்று அரசியலை முன்னெடுத்து எங்க மாநில தலைவர்கள் பேசும்போது இந்த 3 கட்சிகள் வெற்றியை பாதிச்சு 4வது அதே சித்தாந்தத்தோடு தான் இவர் வந்திருக்காரு. அதே பெரியார், அதே திராவிட சிந்தனை, அதே இதுன்னு வரம்ப ஒரு பழைய கல்லை புதிய மொந்தையில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை தான் அவர் நகைப்பு கடமாக சொன்னார். சாம்பார், ரசம், தயிர் சாதத்தையும் 3ஐயும் கலந்து புது டிஷ்ஷன் கொடுத்தா எப்படிங்க சாப்பிட முடியும் அப்படின்னு எங்க தலைவர் கேட்டார். அதாவது நாங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நகைப்பு கடமா அவரை சொல்லல, ஆனா அந்த சித்தாந்த கோட்பாடுகள் என்னவென்றால், அதே சித்தாந்தத்தை நீங்களும் முன்னெடுத்து 4வது கட்சியாக வருவதில் என்ன மாற்று அரசியல் தரப்போறீங்க? இவங்க திராவிட மாடல்ங்கிறாங்க. என்ன திராவிட மாடல்? சென்னை நகரில் வெள்ளம், அதாவது கலைஞர் அவர்கள் வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் பார்த்தாரு. அடுத்து ஸ்டாலின் அவர்கள் வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் பார்த்தாரு. இப்போ உதயநிதி வேட்டி மடிச்சு கட்டிட்டு போய் பார்க்கிறாரு. அப்பனா நீங்க 3 தலைமுறைகளாக சென்னைக்கு வரக்கூடிய வெள்ள நீரை வடிகாலில் நீங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்கல. இலவசமா பிரெட் எப்படி தரணும், இலவசமா வாழைப்பழம் எப்படி தரணும், மக்களை எப்படி பிச்சைக்காரராகவே வச்சிருக்கணுங்கிறது திராவிட மாடல்.
அந்த திராவிட மாடல்ல விஜய் வந்து சேர போறேங்கிறார் அதே பெரியார் சிந்தனையில. அது எங்களுக்கு வேண்டாமே, நாங்க தண்ணி வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி, தண்ணி வெளியேறதுக்கு என்ன வழி. இதுவரைக்கும் விஜய் வந்து அன்டெஸ்டட். அவர் இந்த முறை முதன்முறையாக அன்டெஸ்டடா இருந்தாலும் அரசியல் களத்துக்கு அந்த முதல் பேச்சிலேயே அவர் வெளியிட்டுட்டார்ல, நான் எதை நோக்கி பயணிக்க போகிறேன், தெளிவான பேச்சு அவரோட பேச்சு. கொள்கையை சொல்றாரு, சித்தாந்தத்தை சொல்றாரு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக, நாங்க 2 பேரையும் வீழ்த்துவோம்லாம் சொல்றாரு. ஆனா அன்டெஸ்டட் மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு புது சாய்ஸ், விஜயகாந்த் மாதிரி ஒரு புது சாய்ஸ், நாங்க எந்த அணுகுமுறையில பாக்குறோம்னா பாஜகவுக்கு அப்படி இல்லையே. நீங்க இந்த முறை முதல் முறையாக நீங்க தேர்தல் களத்துக்குள்ள இல்லையே, நீங்க ஏற்கனவே நின்னு நீங்க டெஸ்டட் ஓட் பேங்க் தானே, அதுல எப்படி நீங்க உள்ள வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? விஜயோட எப்படி நீங்க சமன்படுத்திக்க முடியும் நினைக்கிறீங்க? அதைத்தான் நாங்க என்ன பாக்குறோம்னா, எங்களுக்கு இப்ப அனுபவம் கூடுதலாக இருக்கிறது, அவருக்கு இல்லாத அனுபவம். எங்கெங்கெல்லாம் நாங்க தவறு செஞ்சிருக்கோம், எதையெல்லாம் நாங்க மாற்ற வேண்டும், எதையெல்லாம் நாங்கள் கட்டமைக்க வேண்டும்ங்கிற அனுபவம் ஒன்று இருக்கு. இன்னொன்னு வந்து சொல்றீங்கன்னா, எப்படி அதிமுகக்கும் திமுகக்கும் ஆட்சியில் இருந்து ஒரு பெரிய அனுகூலமான சூழல் இருக்கோ, நாங்களும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு அனுகூலமான ஒரு சூழல் இருக்கு, அனுபவம் இருக்கு எங்களுக்கும் அந்த ஒரு பலமும் இருக்கு. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி, ஏடிஎம்கே வெர்சஸ் பிஜேபி, சீமான் வெர்சஸ் பிஜேபி, விஜய் வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கு. எல்லாராலையும் எதிர்க்கப்படக்கூடிய கட்சி, அதுதான் எங்களுடைய பலம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் என்னுடைய கடைசி கருத்து. நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு கட்சியும் பாஜகவை தொடாமல், அண்ணாமலையை எதிர்க்காமல் அரசியலே நடத்த முடியாத சூழ்நிலையில எல்லா கட்சியும் அண்ணாமலை அவர்களை வன்மையாக எதிர்க்கும் போது அவர் ஒரு மாபெரும் சக்தியாக, மக்களின் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நாயகனாக அவர் பரிமளிக்கிறார். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்கிறதே திரு அண்ணாமலைக்கு, திரு பாஜகவுக்கு பலத்தை கொடுக்குதோ? எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. இல்லை, அந்த சூழலை உருவாக்குறதே அண்ணாமலை தான். எல்லாரையும் தனக்கு எதிரியாக அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து அதில் வளர்ச்சி கிடைக்குதா அவருக்கோ பாஜகவுக்கோ? அவருக்கான வளர்ச்சின்னு அது அவர் வந்து அவருக்கான வளர்ச்சியாக அதை பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த கட்சிக்கான வளர்ச்சியாக தான் பார்க்கணும். அண்ணாமலை என்ற தனி மனிதர் நம்பி தமிழ்நாட்டில் பாஜக அவரும் கொண்டு போய் சேர்க்கிறார். அண்ணாமலை என்கிற தனி மனிதர் நம்பி கட்சி இல்லை சார். அண்ணாமலை போனால் இன்னொருத்தர் வருவார். அது கட்சி இருக்கு. கட்சி மேலேருந்து தான் வந்து மோடியோட தலைமை ஏற்று தான் வந்து எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அண்ணாமலை அதோட ஐக்கான மாநிலத்தில் இருக்கார். அவரோட பீரியடில் கொஞ்சம் கட்சி வளர்ந்துருக்கு, நம்ம அதெல்லாம் மறுக்கல. பட் அண்ணாமலையால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு கட்சிக்கு யாருமே இன்டிஸ்பென்சிபிள் கிடையாது. ஒரு பெரிய கட்சி யாரை வேணால் எந்த நேரத்தில் வேணால் தூக்கி போடுவாங்க. அதனால் வந்து அண்ணாமலை தான் கட்சியை பாஜக வளர்த்து ஆட்சி கொண்டனும் கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளை எதிர்த்து எப்படி வந்து பண்ண போகிறாங்க? திமுக அதிமுக பிரின்சிபல் ஒரு இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிற இடத்துல இவங்க எப்படி உள்ள மூக்கம் நுழைக்க போகிறாங்கன்றதான் பாயிண்ட். அதுக்கான வாய்ப்புகளை எப்படி தேட போகிறீங்க நீங்கள்? இப்போது திமுக எதிர்ப்பு உங்கள் இதாக இருக்கலாம். திமுக எதிர்ப்பை பங்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இங்கே இருக்குது. ஆனால் பாஜக எதிர்ப்பை பங்கு போட்டுக்கிறதுக்கு திமுக இருக்குது. இப்போ அதிமுக அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களும் பங்கு போட்டாங்க. தாவேக்கா வந்து பாஜக எதிர்ப்பு எடுத்தாங்கன்னா அவங்களும் பங்கு போட்டுப்பாங்க. இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது ஒரு பக்காவாக ஒரு கூட்டணி வச்சிருக்கிற திமுகவுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ், ஒரு லேசான ஒரு எட்ஜ் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் இவர்கள் எதிர்பக்கத்தில் வந்து இவர்கள் எல்லாருமே திமுக எதிர்க்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒற்றுமை, இவங்களுக்குள்ள இருக்கிற பாட்டம் லைன் எல்லாமே நீங்கள் எல்லாருமே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே திருப்பி போடுங்க. எல்லாருமே திமுக எதிர்க்கிறாங்கல்ல. பாஜக திமுக இருக்குது, சீமான் திமுக எதிர்க்கிறார், தாவேக்கா திமுக இருக்குது, அதிமுக திமுக இருக்குது. இந்த பாட்டம் லைனில் இவங்களால ஒன்றுபட முடியுமா? ஒன்றுபட முடியாது. ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பாஜக எதிர்ப்பை மற்ற கட்சிகள் கையாளுறது வந்து அது வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சென்ட்ரலில் இந்த கட்சிகள்லாம் சென்ட்ரலில் எங்கேயும் ஆட்சிக்கு வர போகிறதில்ல, பாஜகவுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இங்கே திமுகவை நீங்கள் அகற்றணும்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற இந்த கட்சிகள் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது. அது சாத்தியமானா இனிமேல் தான் பார்க்கணும். நான் வரேன். திரு ஐயனான் சார் குறுக்கிட்டீங்க. இப்போ சகோதரர் சொல்லும்போது சொன்னார் எல்லாரும் அண்ணாமலையை எதிர்ப்பாங்க அப்படின்னு. அப்படியே நடந்துச்சு போன மக்களவை தேர்தலில் அண்ணாமலையை மையப்படுத்தி யாரும் பேசுனாங்க? திரு மோடி பாஜகவினுடைய ஐடியாலஜியை வச்சு பேசுது, தமிழ்நாடே பேசுச்சு. ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் திமுகவை எதிர்க்கிறாங்க, இந்த கட்சி எதிர்க்குது, வரிசையாக போட்டுகிட்டே போனார் பிரியன். மக்கள் நான் ஆதரிக்கிறாங்களா? எலெக்ஷன்றது அதாங்க. இல்லை மாற்றுனா அது திரு விஜய் இல்லை, திரு அண்ணாமலைன்னார் அவர் சொன்னதில்லை. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். அவரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனா அது திரு விஜய் கிடையாது, திரு அண்ணாமலைன்றார். இல்ல திரு பாஜக இல்ல அது அவங்க சொல்லட்டும். அது அந்த கட்சி அவங்க அப்படி சொல்லட்டும், அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும், அது அரசியல். ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் திமுக எதிர்க்கிறாங்க. ஸோ திமுக அப்படியே பலமா, அதனுடைய பலம் அப்படி இருக்கு. ஆதரவு யாருக்கு? மக்கள் எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா? அந்த இடம் தான் வந்துட்டு 2026 தேர்தல்.
சரி. எனவே அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பாருங்க. ஓகே ஸ்ரீகாந்த். அதாவது அவர் மூத்த பத்திரிகையாளர், நல்ல ஆழ்ந்த புலமை உண்டு அரசியல்ல. ஆனா தனக்காக சாதகமா சில கருத்தை மறைச்சு பேசுறாரு. அதாவது நீங்களே தெளிவா சொன்னீங்க, நம்ம மக்களவை தேர்தலுக்கும் நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குன்னு. கண்டிப்பாக அதுல மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் நாங்களே அரசியல் கேட்டாங்க. அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமா கர்நாடகாவுக்கும் ராஜஸ்தானுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு தான் பறந்து கொண்டிருந்தார். அதனால அவர் தமிழகத்தில் இருந்தோட வெளி மாநிலங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தர் நிறுத்தணும்ல நீங்க எலெக்ஷன் வந்தா இல்லையா? சட்டமன்றத்துக்கு வந்தா நீங்க அப்படி ஒரு கேண்டிடேட் கண்டிப்பா செய்ய மாட்டோம். அந்த மாதிரி செய்வது இல்லை. இப்ப கூட ராஜஸ்தான்ல பண்ணல, ஜார்க்கண்ட்ல கூட்டணி தரப்புலயும் நிறுத்த மாட்டீங்க. எந்த மாநில தேர்தலையும் அது பண்ணதில்லை, இனியும் பண்ண மாட்டோம். அது நிறுத்த மாட்டோம். ஆனாலும் ஒரு நபர் முன்னிறுத்தப்படுவார், இவர் ப்ராபபிள் கேண்டிடேட்ங்கிற எண்ணம் உருவாக்கப்படும். அப்படித்தான் பண்ணுவோம், தவிர அது இறுதி முடிவு கிடையாது. ஆனா அவர் தான் இருப்பார். அது மகாராஷ்டிரால பார்த்தோம், எல்லா மாநிலங்கள்லயும் அவர் முன்னிறுத்தப்படுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி வெர்சஸ் சீமான் வெர்சஸ் விஜய், உங்க இடம் என்ன லாபம்? கண்டிப்பா மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் ஒரு தனிநபர் அங்கே ரொம்ப முக்கியம். அவரை முன்னிலைப்படுத்தினவங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வலுவான எதிர்ப்பை அங்க பதிவு செய்ய முடியும். அங்கதான் சாத்தியம். ஆனா இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை அவர்கள் இல்லை, அந்த கட்சிக்கு தான் முக்கியத்துவம், யாருமே ஆளுமையை நம்ம மதிக்க போறதில்ல, மக்கள் பார்க்க மாட்டாங்கிறாரு. அப்பனா இங்க புஷி ஆனந்த நம்பி தான் தாவேக்கா இருக்கா? விஜயோட ஆளுமைக்கு அங்க மரியாதை இல்லையா? கண்டிப்பா அந்த ஆளுமை இருக்கு. அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தோற்றம். இறுதியா தேர்தல் களத்தை, அந்த வாக்களிக்கக்கூடிய களத்தை பிரச்சனை மக்களுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு முடிவு பண்ணி வாக்களிப்பார்கள்னு சொல்ல வர்றாரு அவர். அப்படிதான் அதை புரிஞ்சு அப்படிதான் இருக்கிறதுனா கூட அந்த முடிவு எடுக்க அந்த ஆளுமை ரொம்ப முக்கியம். அக்னீஸ்வரன் போயிட்டு வந்தாங்க. அப்பனா புஷி ஆனந்த் தான் ஒரு முடிவு எடுக்க வைக்க போறாரா? திரு அக்னீஸ்வரன் போயிட்டு தாவேகால முக்கியமானவர் புஷி ஆனந்த், விஜயா. அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். 32 இடத்துக்கு விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டர். அண்ணாமலை அரசியல் எந்த விதமான சினிமா கவர்ச்சியும் இல்லாம தமிழ்நாட்டை புரட்டி போட்ட தலைவர். எந்த சினிமா கவர்ச்சியும் இல்லாமல் தமிழகத்தை புரட்டி போட்ட அறிவார்ந்த தலைவராக ஒட்டுமொத்த ஊடகமும் கொண்டாடிய தலைவராக இருந்தார். எல்லா விதமான கேள்விகளும் பதில். நான் சொல்றேனே, அப்படி நீங்க சொல்றதா ஒரே மேடையில் நிறுத்துங்க. தாவேகா தலைவரையும் எங்க தலைவரும் ஒரே மேடையில் நிறுத்துங்க. சேலஞ்ச் பண்றீங்கல்ல கட்சிக்கு. இவ்வளவு உண்மைகளை ஒத்துக்கணும். இவ்வளவு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் சொல்றதுல என்ன கட்சி? நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் ஸ்போக்ஸ் பர்சனா பேச முடியாது. ஏன்னா எங்க கட்சி மாநிலத்தின் முடிவுகளை மத்திய தலைமை தான் தெளிவாக எடுக்கும். இந்த கேள்வி எங்க மாநில தலைவரை கேட்கணும், எங்க மத்திய தலைமையை கேட்கணும். தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா நாங்க எல்லாம் மகிழ்ச்சியை தான் தெரிவிப்போம். தனிப்பட்ட முறையில கேட்கல, கட்சி ஏன் அப்படி ஒண்ணு முன்னிலைப்படுத்தாமையே எங்களோட பலம் சார். அதுதான் எங்களுடைய பலமே. எங்க மத்திய தலைமை தான் எங்களுடைய பலமே. தெளிவான முடிவுகளை அவங்க பிரஷருக்குள்ள வராம ரொம்ப தெளிவாக எடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது திரு மோடியை முன்னிலைப்படுத்துறீங்க, சட்டமன்ற தேர்தல் வருகிற போது கூட மாநிலங்களில் திரு மோடியை முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா நீங்க மாநில தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்றதுல மட்டும் என்ன சிக்கல் இருக்க போகுதுன்னு கேட்கிறேன். அது நம்ம எவ்வளவு வாக்குகள் எடுக்க போகிறோம், எந்த மாதிரி கூட்டணி, இந்த பல கூறுகளை வச்சு அவங்க முடிவு எடுக்கணும். அதனால அந்த குழப்பத்தை ஆரம்பத்திலே எடுத்தா வெற்றி. இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிரால முன்னாடியே முடிவு வந்திருந்தா மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்கான ஆர்வம் குறைஞ்சிருக்கும். எல்லாருமே முழுமையா ஜெயிச்சாங்க, 1-2 சீட்டை தவிர. நீங்க மகாராஷ்டிரால நீங்க சொல்லலைனாலும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் ஜெயிச்சா முதல்வர்னு மக்களுக்கு தெரியும் தானே? இங்கேயும் ஜெயிச்சா அண்ணாமலை தான் முதல்வர்னு தெரியும் தானே? சொல்றதுல என்ன சிக்கல் இருக்க போதுங்க? அதுதான் ராஜதந்திரம். சரி, திரு அக்னீஸ்வரன், திரு KP முனுசாமி அரியலூர்ல கலாய்வு முடிச்ச பிறகு நிர்வாகிகள்கிட்ட பேசின செய்தி இது வாழ்வாசாவா தேர்தல் அதிமுகவுக்கு, இல்லைனா உதிரி கட்சிகள்லாம் மேலே வந்துருவாங்க. இதுவரைக்கும் 2 கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்து வந்துட்டாங்க, இப்போ நிறைய கட்சிகள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வாழ்வாசாவாக்கும் பங்கு போட பாஜக வந்தாச்சு, அவங்களும் இது ரொம்ப முக்கியமான தேர்தலாக அணுகுறாங்க. கரெக்டாக பேச ஆரம்பிச்சோன்னா இடைவேளை நேரத்தில் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. நிஜமாவே இடைவேளை தான். ஏன்னா 3 பெரியவங்களும் நிறையா பேசியிருக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு நேரம் கொடுக்குறீங்க. அதாவது சார், வாழ்வா சாவா அப்படின்றது நம்ம நேர்மறையாவே இடைவேளை எப்போ விடுவோம்னா சார், அடுத்து என்னன்னு சண்டை போட காத்திருக்கிற போது தான் சார் இடைவேளை விடுவோம். அதனால தான் லாஸ்ட் அவங்க கிட்ட வருது அக்னீஸ்வரன் என்ன பேச போறாங்க, சுவாரஸ்யத்துக்காக தான். சரி சார், இப்போ என்னன்னா வாழ்வா சாவா அது நேர்மறையாவே நான் பார்க்குறேன். வாழ்ந்துட்டு தான் சாகணும், வாழாமலே இப்பதான் வாழ ஆரம்பிச்சவங்க ஏன் சாகணும்? 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம்
நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்மை பரிசோதனை செய்ய வேண்டும், நமக்கு எதிரிகள் அதிகம், சூழ்ச்சிகள் அதிகம், பின்னடைவுகள் அதிகம், தேர்தலில் நாம் சரிந்திருக்கிறோம், அதுக்காக வாழ்வா சாவா என்ற ஒரு ஒப்பீட்டுக்காக தான். அதுக்காக யாரும் சாக போறதில்ல. பாஜக போன வருஷம் தான் ஆரம்பிச்சாங்களா கட்சி? எது பாஜக என்ன போன வருஷம் தான் ஆரம்பிச்சாங்களா கட்சி? அவங்க இப்பதான் வாழ தொடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே. அவங்களும் சட்டமன்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க, இங்க கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, மத்தியில ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கிறாங்க தானே. நாம இப்ப தமிழ்நாட்டு அரசியல தான் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலே அவங்க பல ஆண்டுகள் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சார், நமக்கு அரசியல்ல நீங்க தான் சொல்லுவீங்கல்ல வெற்றி பெற்றீங்களா இல்லையாப்பா, அப்படித்தானே கேள்வி கேட்கறீங்க. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது முதலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்மநாபபுரம். 53 வருஷம் சொல்லுங்க, 31 இல்ல 53 வருஷம் சொல்லணும் நீங்க. எது சார்? இல்ல அவரு ஏடிஎம்கே 53வது வருஷம் ஆட்சியில் இருந்ததை ஆட்சியில் சொல்றேன் இருந்ததை சார். சொல்றேன். நீங்க ஸ்ரீகாந்த் கருணேச போகும்போது சரி, எனக்கு நேரம் குறைவு சார், இருங்க சார், சரி. கெடுத்து விட்டுறாதீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக 53 ஆண்டு காலமாக இருந்தாலும் 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. நாம இப்ப எப்படி கல ஆய்வுல சரி செய்யணும் என்று ஆலோசனை கூட்டம், அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்பது, நீங்க சாவா என்று சொல்லுவது என்ன நோக்கம் தெரியுங்களா? எல்லாருக்கும் நல்லா தெரியுது, அரசியல் கட்சியில விட தலைவர்களை விட மக்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அதிமுக வாழ்வா சாவான்னு சொல்லிருச்சு. நம்ம சாதாரண ஆட்களா? நாங்களும் அதிமுக பிஜேபி என்கிற வார்த்தையால் நிலைநிறுத்துறாங்க. உங்களை சமனா பாக்குறாங்களா பாஜக? எப்படி பார்க்க முடியும்? தன்னம்பிக்கை பாராட்டுறேன். இல்ல எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா உங்க தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். நான் 3 தடவை 4 தடவை அழுத்தி எழுதி கேட்டீங்க, எப்ப திரு அண்ணாமலை அவர்களை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பீங்கன்னா ராஜதந்திரம்ன்றாரு. அப்ப 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி கொடுத்தது அதிமுக கூட்டணி தான். அப்ப நீங்க வாழுவதே அதிமுக கூட்டணி தான். நீங்க இந்தியாவே வாழ வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது வேறு விஷயம். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் கூட தான் நாங்க பேசுறோம். ஆகையினால நீங்க பண்றது எல்லாமே எங்க ரைடு விடலாம், யார்கிட்ட அப்படி ஒருவேளை கைப்பற்ற முடியலான்ற கூட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணலாம். ஆனால் நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்திருக்கிறாரா என்று கேட்டால் முன்பு இருந்ததை விட வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கிறது, 11% உயர்ந்திருக்கிறது. எது அந்த கிரெடிட் திரு அண்ணாமலைக்கு கொடுக்க தானே செய்யணும். இந்திய நாட்டினுடைய தலைமைக்கு கொடுக்கணும், திரு மோடிக்கு. பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனா இதே நீங்க அங்க ஓட்டீங்களே, கர்நாடகால கொண்டு போய் கொடுத்தீங்களே, கர்நாடகா தோத்து போச்சே. அங்க தேர்தல் பொறுப்பாளர் யார்? 9 ஆண்டு காலம் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தது யார்? ஆனா தமிழ்நாட்டில் உங்களால வெற்றி பெற முடியலையே. சின்ன சின்ன கட்சிகளை வச்சுட்டு நீங்க அவங்க வாங்குற வாக்குகளையும் நாங்கள் தான் வாங்கணும் சொல்றாங்க. ஆகையினால இங்க நடப்பது, தமிழ்நாட்டில் செயல்படுங்க. திரு ஐயநாதன் இருதுருவ அரசியலுக்குள்ள நீங்களும் திமுகவும் இருந்த அந்த தன்மையே இப்ப மாறப்போகுதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? தாவேகாவுக்கு வந்திருக்கு, பாஜகவுக்கு வந்திருக்கு, திரு சீமானுக்கு வந்திருக்குல்ல, அதுவே உங்களுக்கான அச்சமா இல்லையா? அது வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுட்டாங்களா? அது தெரியாது நமக்கு, அது தெரியாது. அது தெரிஞ்ச பிறகு பேசுவாங்கிறேன். நீங்க தெரியாமலே யார் முதலமைச்சர் வேட்பாளர், இவரும் அவரும் தான் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த ஈக்குவேஷனே தப்பு. அப்ப நாங்க அரசியல் கட்சிகளை எப்படி நடத்தணும்னு அந்த கட்சி முடிவெடுக்கும். இல்ல அது வெளியில இருக்கிற கட்சிக்காரங்க பேசல, உங்க கட்சிக்காரங்களே பேசுறாங்கல்ல, உங்க கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களே பேசுறாங்கல்ல, நம்ம உதிரி கட்சி வந்துரும், கடந்த கால தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இருக்க போறது இல்ல, அவங்களுக்கும் அது புரிஞ்சதுனால தானே அவங்க பேசுறாங்க. அப்படி கிடையாது, அவங்கள நினைச்சு ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம தான் ஏற்கனவே கட்டமைப்போடு இருக்கிறோம். ஆகையினால அதை நாம் இன்னும் சரி செய்து உயரத்தில் தாண்ட வேண்டும். அப்படி பேச வேண்டியது. பயப்படாதீங்க, உதிரி கட்சிகளை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இந்த பலமுனை போட்டிலாம் ஒண்ணு செஞ்சிடாதுன்னு தானே பேசி இருந்திருக்கணும். அவங்களா மேல வந்துருவாங்க, இவ்வளவு நாள் 2 பேருக்கு வாக்களித்த மக்கள் வந்து இனிமே நிறைய பேருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு யதார்த்தத்தை புரியுற மாதிரி ஏன் பேசணும்? நீங்க ஒரு விஷயத்தை நல்லா சார், இந்த தலைமுறை வாயிலா மக்களுக்கு சொல்லிடுவோம். பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால நுழைய முடியவில்லை. நீங்க தனிச்சு நின்று வெற்றி பெற முடியுமா? இந்தியா முழுவதும் எப்படி என்ன அரசியல் பேரம் நடத்தணும்னு தெரியுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால பண்ண முடியல. என்னன்னு கேட்டா, இங்கு சுயமரியாதை, இங்கு கற்றோர் சதவீதம் அதிகம், இங்கு கட்சியில மிரட்டல்களை யாரும் அடிபணிஞ்சிட மாட்டாங்க. ஆகையினால நீங்கள் படித்தவர்களாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், ஆனால் அரசியலுக்கு பக்குவம் என்ற ஒன்று தேவை. அது பாரதிய ஜனதாவில் குறைவு என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி திரு பிரியன், இருதுருவ அரசியலுடைய தன்மை இந்த முறை 26ல மாறும் அப்படின்னு பாஜகவும் நம்புறாங்க, தமிழக வெற்றி கழகமும் நம்புறாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அந்த நம்பிக்கையில தான் அவங்க இந்த தேர்தல் அணுகுறாங்க. அதாவது இந்த நிமிஷம் நம்ம பேசுகிற வரையும் அந்த மாதிரி சாத்தியங்கள் இல்லை சார். அடுத்த 12 மாதத்தில் நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது.
ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கூட்டணி வந்து பலமாக ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேருந்து யாரும் வரா மாதிரியும் தெரியல, தற்சமயத்துக்கு தெரியல, பின்னாடி எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இந்த பக்கம் வந்து எந்த விதமான ஒரு கூட்டணியும் இல்லாத இருக்குது. இப்போ பாஜக வந்து வாழ்வா சாவான்னு கேட்குறாங்க இல்லையா, பட் அவங்க வந்து தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்களா இல்லை வேறொரு கூட்டணியில் இருக்க போகிறாங்களான்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அப்புறம் வந்து வேறொரு கூட்டணியில் இருந்தால் அவங்க சிஎம் கேண்டிடேட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அந்த கூட்டணியில் தலைமை தாங்கிற கட்சி சிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதனால் இவங்க தனி அணி அமைச்சாங்கன்னா இவங்க தான் தலைமையை வந்து சிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான மக்கள் ஆதரவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தாவேக்காவை பொறுத்த மட்டும் ஒரு அன்டெஸ்டட் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு என்ன மாதிரியான வாக்குகள் இருக்குது, அவருக்கு வந்து 60 கோடி ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க அப்படியே தொண்டர்களாக மாறினாங்களா, ஓட்டு போடுவாங்களா, இல்லை அது தவிர மற்ற கட்சிகள்லேருந்து அவர் எவ்வளோ எடுப்பார் போன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் எல்லாமே ஹைப்போத்தட்டிக்கல் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்ட அவரும் வந்து கூட்டணிக்குள்ளே வந்துடுவாரா இல்லை ஒரு கூட்டணிக்கு வெளியில் தான் தனியாக நிற்பாரான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைகிறதை பொறுத்து தான் வந்து இந்த 26 எலெக்ஷன்ஸே இருக்குது. அதிமுகவுடைய தற்போதைய நிலை அதுவும் அவங்களுக்கு ஒரு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அதிமுக வந்து அவங்க தான் உண்மையிலேயே வாழ்வா சாவா. ஆக்சுவலாக வந்து வாழ்வா சாவா பிஜேபி கிடையாது. பிஜேபி ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சப்சிடரி ஃபோர்ஸாக தான் இருக்காங்க, ஒரு துணை சக்தியாக தான் போயிட்டு இருக்காங்களே தவிர மெயின் ஃபோர்ஸாக இன்னும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அவங்க வரலை. அவங்க வந்து அந்த பைப்போலாருக்குள்ளே தலையை விட முடியல உள்ள. ஆனால் அதிமுகவுக்கு அது நிலைமை இல்லை. அதிமுக ஆண்ட கட்சி சொல்கிற 31 வருஷம் ஆண்ட. அவங்க கணக்கு என்னவா இருக்குன்னா, திராவிட கட்சிகளுக்குள்ள வாக்கை பிரிச்சுக்க போறாங்க, நாம தனி ஐடியாலஜியோட தானே நம்ம தனிச்சு தானே நிற்கிறோம், அது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குமோ அப்படின்னு விஜய்க்கு ஆதரவு வராதுன்னு இந்த அதிமுக வந்து பைப்போலாரில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் இருக்குது. ஆக்சுவலாக அவர் எப்படி தன்னை பலப்படுத்திக் கொள்ள போகிறார், எப்படி ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்க போகிறார்ன்றது எடப்பாடியோட ஸ்ட்ராட்டஜியில தான் இருக்குது. இது வந்து அதான் 26 வந்து அவருக்கு ஆசிட் டெஸ்ட் அவருக்கு, அக்னி பரீட்சை அவருக்கு. அவர் அந்த அக்னி பரீட்சையில் அவர் தோத்தாரு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் தாவேக்காவோட ரோல் ஆரம்பிக்கும், மற்ற கட்சிகளுடைய ரோல் ஆரம்பிக்கும். ஸோ அதில் அதிமுக 26 வந்து தோத்துதுன்னா அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் வந்து இவங்களுக்கு மேலே அதிமுகவுக்கு மேலே திமுகவுக்கு எதிரான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக அந்த கூட்டணி பலமாக இருக்கிறவரையும் அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அது எங்காவது அதில் ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அங்கேயும் ஒரு அதை பற்றின ஒரு செல்வாக்கும் நமக்கு சந்தேகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரு அக்னீஸ்வரன், ஏடிஎம்கேக்கு தான் பெரிய சேலஞ்ச். ஏன்னா பாஜகவோ தாவக்காவோ மாற்றம்னு நினைக்கிறது, அவங்க வந்து விருப்பப்படுறது எல்லாருமே திமுக கூட்டணி பலமாக இருக்குது, அவங்கள எதிர்த்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை அரசியல் பண்ணணும், தேர்தலை சந்திக்கணும். ஆனால் ஏடிஎம்கே வந்து அவங்க ஒரு பலவீனமான ஃபோர்ஸாக தான் அவங்க நம்பி பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும். அப்போது சேலஞ்சு வந்து ரியல் சேலஞ்சு வந்து ஏடிஎம்கேக்கு தான் இந்த முறை இருக்கா? பலவீனமாக பேசுறது எல்லாமே வந்து செயலில் காட்டுமான்னு கேட்டால் இல்லை. அதிமுக பாஜக 2019 கூட்டணி வச்சும்போது 19% எடுத்திருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 2021 மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக 34% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அப்போது நீங்கள் பலவீனமா என்று வார்த்தைகளில் வேண்டுமானால் சொல்லலாம், மக்கள் மத்தியில் போய் செய்கிற போது அந்த செயல்களை தான் அவங்க பார்ப்பாங்க. திமுக ஆட்சியை 2026 அகற்றணும், திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், திமுகவுக்கு ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அவங்க 18% வாக்கு சதவீதத்தோடு இருக்காங்க. விஜய் புதுசாக வந்திருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்கள நம்பி யார் கூட்டணிக்கு போகிறாங்கங்கிறது தெரியல. சீமான் தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியாக இருக்கார். இதில் மெகா கூட்டணியோ இல்லை ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு கூட்டணியோ கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏடிஎம்கே தானே இருக்கிறாங்க. அது சாத்தியமாக இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இல்லை, அதை சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியப்படுத்துதானே ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய இது, அதை சாதிச்சு காட்ட வேண்டியதானே அவர்களுடைய பொறுப்பு. ஆக அந்த இவ்வளவு நாள் திரு டிடிவி தினகரன் வந்து ஜெயலலிதா ஆட்சின்னு பேசல, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய நாம எல்லாரும் இது எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணும்னு பேச தொடங்குறாரு. இப்போ அவர் சொல்ற ஜெயலலிதா ஆட்சி யாரை முன்னிலைப்படுத்தி இல்லை இந்த கூட்டணியை முன்னிலைப்படுத்திங்கிறதும் தெரியல. நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு இன்னொரு கேள்வி மடைமாற்றத்துக்கு வேற ஒரு கேள்வி கேட்டுறீங்க. இல்ல, ரெண்டு அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால நான் கேட்கிறேன். அவங்க கூட்டணியில் இருக்கலாம், டிடிவி தினகரன் அவங்க கூட்டணியில் கேட்கிறேன். நீங்க மத்திய அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையில் இருக்கிற போது 2.5% வாக்கு வைத்திருக்கக்கூடிய அமமுக எப்படி வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வர முடியும் எப்படி சொல்ல முடியும்? ஓபிஎஸ் இருக்கு, சாத்தியமா இருக்கு. சரி, இருந்தா கட்சி சின்னம் தொண்டர்கள் 75 மாவட்ட கழக செயலாளர் யார்கிட்ட இருக்கா? நீங்க சரி நாளைக்கு காங்கிரஸ் போவீங்கப்பா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்களா? நிலைப்பாடை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அரசியல் நம்ம ஓரம் கட்டுப்பட்டுருவோம். ஆனா இங்க பேச வேண்டியது
ஏற்கனவே எடுத்த வாக்கு சதவீதம் 35% வாக்கு சதவீதம் இருக்கிறது. நீங்க பைப்போலார் என்ற வார்த்தையில நம்ம வேணா சொல்லிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. திமுக 35% மேலதான் எடுத்திருக்குது, அதிமுக 35% மேலதான் வச்சிருக்குது. அப்படி இருக்கிற சட்டமன்ற தேர்தல், அப்படி இருக்கிற போது வருகிறது சட்டமன்ற தேர்தல் தான். அதுல அவங்க ரெண்டு பேரோட யார் கூட்டணி வைப்பார்களோ அவங்களுக்கு தான் டஃப் ஆயிட்டு இருக்கும். நீங்க தேர்தலே நிக்காம புதுசா வந்த விஜய்க்கோ அங்க களத்துல இடம் இல்லன்ற, இது வந்து இடம் இல்ல இடம் இல்லன்னா ஆட்சி பொறுப்புக்கு வர்ற அளவுக்கோ மாற்றத்தை கொடுக்கிற அளவுக்கு மக்கள் எப்படி அவங்கள பாக்குறாங்க அப்படின்றத முக்கியம். இன்னொரு விஷயம் சார், அரசியல்ல திமுகவும் பாஜகவும் எதிரின்னு காட்டிக்கிறாங்க. எப்ப? எல்லா நேரத்திலையும். தேர்தல் நேரத்துல மட்டும் நாங்க பாஜக எதிரி பாசிசம்ன்றாங்க. ஆனா மறைமுகமா அவங்களுக்கு உறவு இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியுது. அதே மாதிரி தான் அதிமுக தங்கள் நிலைப்பாட்டில் பாஜக எதிர்ப்பு என்றால் எதிர்ப்பு என்று செயலில் காட்ட வேண்டும், வார்த்தையில் காட்டுவது முக்கியம் இல்ல. 2 மூணாவது, இதுவரைக்கும் திரு நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசிட்டு வந்தது என்ன சொன்னாங்க? தமிழ் தேசியம், இங்கு திராவிடத்தை இது பண்ணுவோம், வேரோடு அழிப்போம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? சங்கி என்றால் நண்பன் அப்படிங்கிறாரு. அப்ப யார் என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு தெரியல. அப்போ பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்காக இவர் வராருன்றாங்க, திரு விஜய் வராருன்றாங்க. என்ன சொல்ல போறாங்க? என்ன செயல்பாடுகள்? எல்லாமே வந்து நீங்க சொல்றது மாதிரி திரு அண்ணாமலை சொல்லுவது சரிதான். எப்படி தெரியுமா? எல்லா சோறையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறாங்க. ஆனா மக்கள் சாப்பிட மாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க. மக்களை குழப்பாதீங்க, நீங்க ஆபத்து வருகிற போது காப்பாத்துங்க. மத்திய அரசும் மாநில அரசும் வரியை குறைக்க முடியுமா? உங்களால குறைக்க முடியாது. அப்ப என்ன இது மதவாதம் என்ன, ஜாதியவாதம் என்ன? மக்கள் வாதமே இங்க பெரும் வாதமா இருக்குது. திரு ஸ்ரீகாந்த், திராவிட கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் தான் 3 பிரிய போகுது, திரு விஜயும் அதை பேசுறதுனால திரு அண்ணாமலை சொல்றாரு. அது 3 பிரிந்தாலும் தமிழ் தேசியம் பேசுறதுனால இந்த பக்கம் திரு சீமான் பக்கத்துல இருந்து வாக்குகள் போனாலும் அது லாபம் தானே. நீங்க மட்டும் தானே தனிச்சு இருக்க போறீங்க வலதுசாரி அரசியல் பேசுறதுல, அதுல என்ன நஷ்டம் வந்துட போறதா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொல்ற ஒரு கட்டமைப்பு, நீங்க வந்து இப்படி ஒரு தாட் ஒன்று வைக்கிறீங்க இல்லையா, இரு துருவ அரசியல்னு, அதுலேருந்தே நாங்கள் மாறுபடுறோம். என்னன்னு கேட்டால், என்றைக்கு கலைஞர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மறைந்தார்களோ, பெரிய அரசியல் தலைவர்கள், அன்றைக்கே 2 துருவம் மறைஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு லீடர்ஸ் தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க பெரிய ஐக்கனை நாங்கள் பார்க்கல. அந்த கட்சி இருக்கு, நாங்கள் மறுக்கல, கட்டமைப்பு 70% நாங்கள் தான். ஆனால் அந்த கட்சியை விட மிக முக்கியம் அதை கொண்டு செலுத்தும் தலைமை. அதுதான் அப்பையிலேன்னு சொன்னேன், ஆளுமை ரொம்ப முக்கியம். அதனால சொன்னேன். அதனால மற்ற தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு அதை கொண்டு செலுத்த முடியாது. அதனால தான் இதுவரைக்கும் வெற்றியை பதிவு செய்ய முடியவே இல்லை அதிமுகவால், அந்த தலைமை இழந்த பிறகு. அதனால நாங்கள் எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இரு துருவ அரசியலுக்கு இனி வாய்ப்பு இல்லை. இங்க இருக்க போறது வந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் தான் இருக்க போகிறது. மற்ற அணிகள் போட்டின்னு பேசினா கூட திரு பிரியன் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே வெர்சஸ் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குன்றாரு. அப்படின்னு வராது. ஏன்னா இப்ப அவங்க ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால எல்லாருமே அவங்க நேரடியா எதிர்க்கிறார்களே தவிர, அங்கேயும் அந்த தலைமை எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள பொறுத்து தான் அவங்களுடைய இழப்புகள் மற்றதெல்லாம் பதிவு செய்யப்படும். இங்க மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இங்க என்ன இருக்குன்னா, ட்ரஸ்டட் டிசப்பாயின்மெண்ட் 2 கட்சி இருக்கு. இன்னுமே டெஸ்டட், இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம், டிசப்பாயின்மெண்ட் மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. இனிமே வரப்போறது ட்ரஸ்டட் ஃபியூச்சர் யாருக்கு கொடுக்கலாம், யாரை நம்பிக்கையோட கொடுக்கலாங்கிறதுக்கு அன்டெஸ்டட் பட் ட்ரஸ்டட். ஐ செட் ட்ரஸ்ட், யார் மேல அடுத்த நம்பிக்கை வைக்கலான்னு இருக்க போற கட்சின்னு வரப்ப, பாஜக வந்து எங்களுடைய தலைவர் பல்வேறு கட்டங்கள்ல தன்னுடைய அரசியல் நுணுக்கங்களையும் புலமையும் நிரூபித்திருக்கிறார். மக்கள் அதனால மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. நீங்க வந்து டெஸ்டடுக்குள்ள வர மாட்டீங்க. நாங்கெல்லாம் டெஸ்டட் டிசப்பாயின்மெண்டா எப்படி இருக்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற 2 துருவமுமே டெஸ்டட் டிசப்பாயின்மெண்ட். நீங்க சொன்னது வந்து விஜய்க்கு மட்டும் தானே பொருந்தும். எங்க? ஆமா, கண்டிப்பா அவர் இனிமே அன்டெஸ்டடா தான் அவர் இருக்க போறார். ஓகே, எப்படி சார் இருக்கும் தன்மை, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க 26 களம்? 67 மீண்டும் ஒரு தடவை நினைவு கூறணும். பலம் வாய்ந்த தலைவர், 9 ஆண்டு கால முதலமைச்சர், தமிழ்நாட்டில் பல்வேறுபட்ட சாதனைகள் எல்லாம் புரிஞ்சவர், மிகுந்த நம்பிக்கையோடு சொன்னார், படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் அப்படின்னாரு. நான்லாம் பழைய காங்கிரஸ் அப்பத்துலேருந்துலாம். ஆனால் என்ன ஆட்சி தேர்தல் முடிவு? அரிசி பஞ்சம், இந்தி எதிர்ப்பு, இது 2 எம்ஜிஆர் சுடப்பட்டது. இது 3 வந்துட்டு அரசியல் முடிவையே மாற்றி தீர்மானிச்சது. பெருந்தலைவரையும் தோத்தாரு. அது ஒன்றும் பெரிய ஒரு செல்வாக்கு வீழ்ச்சி அப்படிலாம் கிடையாது. இதுதான் தேர்தல். ஒரு மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்துட்டு வாக்குகள் வந்துட்டு யாருக்குன்றது தீர்மானம் ஆகுது. எந்த கட்சியும் வந்துட்டு தங்களுடைய வாக்குகளை ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க்ல போட்டு வச்சிடல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்துருந்தா ஜெயலலிதாலாம் தோத்துருக்க முடியாது. களத்துக்கே விஜய் போல பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கல,
ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்றாரு அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது. இப்போ பொறுக்கலாம், ஒரு மாசத்திலேயே இவ்வளவு பெரிய மதிப்பீடுகளா பார்ப்போம். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நிவாரண அதெல்லாம் கொடுத்துருக்காரு. 250 குடும்பங்களை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அதுவும் விமர்சனத்திற்கு உள்ளா இருக்கு. வரவழைச்சு பாதிக்கப்பட்ட விமர்சனம் எப்போதும் ஆகும். ஒண்ணுமே செய்யாதவங்க வந்துட்டு எதையாவது செய்யறவங்களை பார்த்துட்டு விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா விமர்சிக்கிறதன் மூலமாகவும் அந்த செயல் போதில்லை மக்கள் மத்தியில். ஒரு இடத்த நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இந்த கட்சிகளுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்ட்டு, என்ன நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ 2 நாள் 3 நாள் இந்த தொலைக்காட்சியில் நீங்கள்லாம் என்ன காட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டா? இதெல்லாம் தேர்தலில் வேலை செய்யாதா? அப்போது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரே முயற்சி மட்டும்தான் தாவேகா செய்ய வேண்டியது. சரியா போச்சு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேர். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு question. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும்